கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிற இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை எசப்பா செய்ய போகிறார். சரியா? பயப்படாதீங்க. அதிசயத்தாண்டு செய்வார், அற்புதத்தை செய்வார். நீங்கள் சாட்சியாக மாற போகிறீங்க. பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். குறிப்பாக வியாபாரம் செய்கிறவர்களை வாழ்த்துகிறேன். தொழில் செய்கிறவங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம் வைப்பார். பயப்படாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 22வது வசனம். 2 நாளாகமும் 20-22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் மோபாபியரையும் சேர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால். இந்த ஜீவாத்தின் தலைப்பு விரோதமாய் எழும்ப பண்ணுவார். பாருங்க, யோசபாத்துக்கும் யூத ஜனங்களுக்கும் விரோதமாக அந்த கூட்டங்கள் ஏராளம். இப்போ ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா? அவங்கள ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழுப்பி விட்டுட்டாரு. எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஜீவாத்தை கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குல்ல? எதிரில் இருக்கிறாங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குதா? ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக நேரடியாக மறைமுகமாக போராடுதில்ல? நீங்கள் ஏன் பயப்படணும்? ஏன் நீங்கள் கலங்கணும்? ஏன் அந்த இடத்துலேருந்து வேலையை விட்டுட்டு வரணும்னு நினைக்கணும்? கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு ஆளுக்கு விரோதமாக அவரே எழுப்பி விடுவார். அவங்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க, பிரச்சனை வரும். அவங்க உங்களுக்கு எதிராக ஒன்றி செயல்படவே முடியாது. இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். அது அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா? உங்களை தனிமைப்படுத்தி இருக்காங்களா? மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்து இல்லாதையும் பொல்லாதையும் பேசி உங்களுக்கு விரோதமாக கூடி நின்று கொண்டே இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. இயேசுப்பா நம்புங்க. அவங்களுக்குள்ளே மாறி மாறி ஒரு விரோதத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி விடுவார். உங்களுக்கு வேலையே இருக்காது. ஒரு நாள் உங்கள்கிட்ட வருவாங்க. அவங்க சண்டை போட்டு அடி வச்சு பிரச்சனை பண்ணி எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஆகி போச்சுன்னு உங்கள்கிட்ட வருவாங்க. உங்களை ஒதுக்குனவங்க, உங்களுக்கு எதிரானவங்க எல்லாம் உடைக்கப்பட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. ஊழியத்தில் அப்படி காரியம் நடக்குதா? கர்த்தர் ஊழியம் செய்கிறீங்களா? உங்களை தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்களா? உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்களா? ஒரு கூட்டம் எல்லாம் சேர்ந்து நிற்குதா? நீங்கள் அதனால் கலங்கி நிற்கிறீர்கள். பயப்படாதீங்க. அவங்களுக்குள்ளே ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு எழும்பத்தக்கதாக காரியங்களை கர்த்தர் செய்வார். அவங்களே ஒரு நாள் உணருவாங்க, வருவாங்க, உங்கள் பட்சத்தில் வருவாங்க. இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கலங்க வேண்டாம். ஒருவருக்கு ஒருவரை விரோதமாக எழும்ப பண்ணுவார். அதாவது உங்கள் எதிராளிகளை அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாக போறது. நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்ப பண்ணுகிற தேவன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே மாறி மாறி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒருவருக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டோரே காரியங்களை நடப்பித்து எதிரிகள் ஆண்டோரை கீழே போகத்தக்கதாய் கிரியை செய்கிற தேவன். நாங்கள் இதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் கிரியை செய்வீர் என்பதை நாங்கள் ஆண்டவரை உறுதிப்படுத்துகிறோம். அப்படியே செய்கிறதுக்கு நன்றி. யாரெல்லாம் எதிர்ப்பின் நடுவில் கலங்கி நிற்கிறாங்களோ அவங்க அதிசயங்களை பார்க்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரன் இப்பொழுது ஜெபிக்கிறேன். தகப்பனே, நோயாளிகளில் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அமைதி இல்லாதவர்களுக்கு அமைதியை கொடும், சமாதானத்துக்கு சமாதானத்தை கொடும், தூக்கம் இல்லாதவர்களுக்கு தூக்கத்தை கொடும், வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை கொடும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செய்வதற்கு நேர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்துவிட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.